வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, நம்ம எல்லாருமே கார் பைக் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் அதில் என்னென்ன கவரேஜ் இருக்குது, என்னென்ன கவரேஜ் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நண்பர்களே, நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, எல்லா பாலிசிலையுமே எல்லா கவர் இருக்கும் அல்லது இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. சில பாலிசிகளில் சில கவர் உங்களுக்கு தெரியாமலே விடுபட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஏஜென்ட் அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி அதை உங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். அதை சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி கவர் இருக்கா உங்கள் பாலிசியில் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் விற்பனையாகிற அனைத்து பாலிசிலையும் தேர்ட் பார்ட்டி கவரேஜ் கட்டாயம் இருக்கும். தேர்ட் பார்ட்டி கவர்னா உங்கள் வாகனம் மற்ற வண்டியில் மோதி அவங்களுக்கு ஏதாவது சேதம் அடைந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதா இந்த தேர்ட் பார்ட்டி கவர். ஓகே, அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான கவர். உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியில் பிஏ ஃபார் ஓனர் டிரைவர், அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் ஃபார் ஓனர் டிரைவருங்கிற கவரேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இது தேர்ட் பார்ட்டி செக்ஷனில் தான் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த வண்டியோட ஓனர் அந்த வண்டியை ஓட்டும் போது ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாருன்னா 15 லட்சம் ரூபா அந்த நாமினிக்கு கொடுக்கறதா இந்த கவரேஜோட எஸ்பெஷலி ஒரு நோக்கம். இது ரொம்ப ரொம்ப அருமையான கவரேஜ். இது கட்டாயம் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை இந்த கவரேஜ் இல்லை அப்படின்னா எப்போவெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த வண்டியோட ஓனர் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவர், அதாவது இந்த வண்டியை ஓட்ட மாட்டார், அல்லது ஓனர் வேற ஒருத்தர், இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேற ஒருத்தர், அல்லது இந்த வண்டியோட ஓனர் ஒரு கம்பெனி, அது ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னாலும் இந்த கவரேஜ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதர்வைஸ் இந்த கம்பெனியோட ஓனர் அல்லது இந்த காரோட ஓனர் இந்த வண்டியை ஓட்டுவார் அப்படின்னா கட்டாயம் இந்த பாலிசியில் இந்த கவரேஜ் இருக்கணும். அடுத்தது பேசஞ்சர் கவர். டிரைவருக்கு மட்டும் இல்லை, டூ வீலர்னா பில்லியன் ரைடர், பின்னால் உட்காந்துட்டு போகிறவர் பேசஞ்சர் தான். அவருக்கு கவரேஜ் வேணும்னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பாலிசியில் கவரேஜ் வேணும்னா அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காரில் இருக்காங்க அப்படின்னா மிச்சம் 4 பேருமே பேசஞ்சர் தான். அவங்க இந்த வண்டியில் ஏதாவது விபத்தில் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கவரேஜ் கிடைக்கும். ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தனித்தனியாக நீங்கள் கவரேஜ் எடுத்துக்கலாம். அந்த கவரேஜ் அந்த பாலிசியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெய்ட் டிரைவர். அவர் ஓனரும் இல்லை, பேசஞ்சரும் இல்லை, அவர் ஒரு தொழில்முறை டிரைவர் அல்லது ஆக்டிங் டிரைவர் வச்சு அந்த வண்டியில் ஓட்டுறாங்க. அந்த வண்டியை ஓட்டும் போது அந்த டிரைவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஆயிடுச்சுன்னா கவரேஜ் கொடுக்கறதா இந்த பெய்டு டிரைவர் கவர். கட்டாயம் இந்த கவரேஜ் உங்கள் பாலிசியில் இருக்கான்னு பார்க்கணும். தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி. தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, நம்ம வண்டி ஒரு மனிதர் மேலே மோதி அடிபட்டுருச்சுன்னா அது தேர்ட் பார்ட்டி கவர். நம்ம வண்டி இன்னொரு ப்ராப்பர்ட்டி மேலே மோதிருச்சு, அல்லது ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வண்டி மோதி அந்த பொருளுக்கு சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொடுக்கறதா இந்த தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி கவர். இந்த ப்ராப்பர்ட்டி கவர் இருக்காங்கிறதையும் நீங்கள் உங்கள் பாலிசியில் கட்டாயம் செக் பண்ணிக்கணும். நண்பர்களே, இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா புது வீடியோக்கள் நிறைய வரும். நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கில் அல்லது சோஷியல் மீடியாவில் இதையே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.